but I know what it takes. I'm motivated by a mix of emotion. ஜலதோஷன்றது பொதுவாக மழைக்காலங்களில் தாங்க அதிகமாக வரும். ஆனால் இந்த ஜலதோஷத்துக்கு மழைக்காலம் வெயில் காலம் அப்படிலாம் எதுவும் கிடையாது. இந்த கோடை காலங்களில் கூட நிறைய பேருக்கு ஜலதோஷம் பிடிக்குது. இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? திடீர்னு காலநிலை மாற்றத்தால் உடலோட வெப்பநிலை ஏற்றத்தாழ்வு ஏற்பட்டு நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சு அதனால தான் சளி, இருமல், ஜலதோஷம்லாம் உண்டாகுது. இப்போ கோடை காலன்றதால நம்ம அதிகமாக வெயிலில் சுற்றுறதுனால வியர்வை ஏற்பட்டு அதனால கூட ஜலதோஷம் ஏற்படலாம். இந்த ஜலதோஷம், சளியை வீட்டிலேயே குணமாக்கக்கூடிய எளிமையான வைத்தியங்களை தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த தண்ணீர் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடியை ஆட் பண்ணிக்கோங்க. இதோட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேனையும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு 3 டைம்ஸ் அப்படின்னு அடிக்கடி நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது உங்களோட ஜலதோஷம் சீக்கிரமாகவே குணமாயிடும். நெஞ்சு சளி அதிகமாக இருக்குதா? கவலையே படாதீங்க. நெஞ்சு சளியை போக்கக்கூடிய ஒரு அருமையான ரெமடியை பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த தண்ணீர் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு 4-5 இஞ்சி துண்டுகளை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணியோ இல்லை பேஸ்ட்டாக அரைச்சோ இந்த கொதி தண்ணீரில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேனையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரிங்கை தினமும் 3 வேளை மிதமான சூட்டில் தொடர்ந்து குடிச்சிட்டு வரும்போது நெஞ்சு சளி முற்றிலுமாக குணமாயிரும். அப்படி இல்லைன்னா ஏலக்காய் எடுத்து ஏலக்காயை பொடியாக திரிச்சிட்டு அது கூடவே நெய் கலந்து தினமும் 3 வேளை தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்போது நெஞ்சு சளி சீக்கிரமாகவே சரியாயிடும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஜலதோஷம், நெஞ்சு சளி ரெண்டையும் போக்கக்கூடிய எளிமையான வைத்தியத்தை இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.